ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ச்சியாய் அவரை நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். 2026 ஆண்டிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் சுவிசேஷம் நிகழ்ச்சி தொடர்ந்து வாசிக்க அதோடு ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து அவைகளை தியானிக்கும் போது அநேக மறைப்பொருள்களை நாம் தெரிந்து கொள்ளவும் நீங்களும் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். போன பகுதியில் நாம் பார்க்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயாவும் ஜான் பீட்டர் ஐயாவும் அதை குறித்து சுருக்கமாய் தான், ஏன்னா இவைகள் எல்லாம் பிரசங்கிக்க வேண்டுமானால் நீண்ட நேரம் கொண்டு போய் இவைகளை எல்லாற்றையும் ரொம்ப அழகாய் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். ஆனால் சுருக்கமாய் பேசுகிறதுனால ஒரு அரை மணி நேரம் இல்லை 35 நிமிஷத்துக்குள்ள முடிப்பதுக்கு பிரயாசப்படுகிறோம். எனவே போன பகுதியில நம்ம ரெவரண்ட் பினேஷ் ஐயாவும் மெல்கிசேதக் ஐயாவும் மீதியான காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்காததுனால தொடர்ந்து இந்த பகுதிகளிலே நாம் அவைகள் தியானிக்க போகிறோம். அதுவும் அவங்க செய்கிற ஊழியத்தின் மத்தியில் பல ஊழியங்கள் செய்கிறார்கள். அதன் நடுவில் நம்ம மத்தியில நேரத்தை ஒதுக்கி உங்களோடு கூட பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட வந்து இந்த நாட்களில கர்த்தருடைய வசனங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சேனலை பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னும் ஏராளமான காரியங்களை வருகை குறித்தும் ஆயத்தப்படுவதை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கலாம். தேவனோடு நடப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது நேரடியாக நிகழ்ச்சிக்கு நாம் போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனத்தில் உள்ள காரியத்தை நம்மத்தில் முதலாவது பிஷப் ரெவரண்ட் பினேஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் ஒரு சர்ச்சைக்குரிய வசனங்களாய் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த பகுதியை பலர் பலவிதமாய் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆகவே என்னுடைய கருத்தை நான் சொல்வதை காட்டிலும் இங்க இருக்கதான தேவ ஊழியக்காரர்கள் யாவரும் சேர்ந்து இவர்களை பகிர்ந்து கொண்டால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அதுல பாருங்க, அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு, அப்படி என்றால் எந்த உபத்திரவம்? அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அப்போ அந்த உபத்திரவம் இருக்கு இல்லையா, அது எந்த உபத்திரம்? 7 ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் என்று சொன்ன அந்த 7 வருடத்திற்குரிய உபத்திரவமா இல்லை அந்த உபத்திரவத்திற்கு பிறகா என்பதுதான் இப்போது சர்ச்சைக்குரிய காரியங்கள். சில வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னன்னு கேட்டா இது 7 ஆண்டு உபத்திரவ காலம் முடிந்த பின்புன்றாங்க. ஆமா, முடிந்த பிறகுதான் சரியா? அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய வருகை மேகத்தின் நடுவில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மேகத்தில் அவர் நம்மை எடுத்துக்கொள்வது ரகசிய வருகை என்பதை நம்ம சொல்லுகிறோம். பகிரங்க வருகை தான் இது குறிக்கிறது. ஆமா, இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த உபத்திரவத்திற்கு பின்பு என்று சொன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 7 ஆண்டு உபத்திரவத்திற்கு பின்பு அப்படின்னு சொன்னா அது முடிஞ்ச உடனே யார் வரணும்? இயேசு வரணும். அப்போ முடிஞ்ச பிறகு அது எந்த நாட்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்கிறது தான் இப்போ சர்ச்சைக்குரியது. என்னன்னு கேட்டா, வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். எப்போ? 7 ஆண்டுகளுக்கு பிறகு விழும். அது மட்டுமல்லாமல் வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ உபத்திரவத்திற்கு பிறகு அவர் வருகிற நேரத்தில் அது நடக்குமா என்றால் அந்த காலகட்டம் என்ன? அந்த காலகட்டம் பஸ்டர் ஒரு விதத்துல பார்க்கும்போது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தான் விளக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது 1260 நாள், அதாவது 2260 நாள் வருது. முதல் உபத்திரவ காலம், மாவுத்திர காலம். அது ரெண்டும் முடிந்த பிறகு 2வது உபத்திரவ காலம் முடிவதற்கு ஒரு 30 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறார் தானியேல். அதாவது 1290 நாள் கொடுக்கிறார். அப்போ அதுல 30 நாள், அந்த 30 நாள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த இடத்துல இயேசு குறிப்பிடுகிறதா என்னுடைய கருத்து. வாசிக்கும் போது பாருங்க, அவரை இல்லைன்றாரு. அதனாலதான் இது சர்ச்சைக்குரியதா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்லட்டும், இதை நாமும் டிஸ்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. சொல்லுங்க ஐயா. ஒரு வாரத்துல நடக்கிற சம்பவத்தை தானியேல் தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் விளக்கி இருக்கிறார். ஒரு வாரம் என்பது 7 ஆண்டு. 7 ஆண்டு. அது 7 × 7 49 ஆண்டுகள். யூதருடைய முறையின்படி நம்முடைய கேலண்டர்ல வேற, யூதருடைய கேலண்டர் ஒரு வாரம் என்பது 7 ஆண்டு. 7 ஆண்டை ஒரு வாரம் என்று சொல்வாங்க.
அப்ப 7x7 49 ஆண்டுல நடக்கிற சம்பவத்தை தேவாலயம் மறுபடியும் புதுப்பித்து கட்டப்படும். 49 ஆண்டுகள் ஆச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. ரெண்டாவதாக 62 வாரத்துல என்ன நடக்கும் என்பதை குறித்து கூட தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவருடைய பிறப்பில் இருந்து மேசியா சங்கரிக்கப்படுவார். 62 சொன்னா 434 400 வருடம் என்பது இருண்ட காலம். இயேசு பிறந்து 33 வருஷம் 34 ஆண்டு மேசியா சங்கரிக்கப்பட்டார். உடனே இந்த ஒரு வாரம் தொடங்கல, அது ஒரு வாரம் பெண்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்பு, அப்படின்னா கிறிஸ்து இயேசு கல்வாரியிலே தன் ஜீவனை விட்டு மரித்த பிறகு பூமியில கிருபையின் காலம் தொடங்கப்பட்டது. இந்த கிருபையின் காலம் என்பது எத்தனை ஆண்டுகள் என்பதை குறித்து வேதத்தில் எந்த தீர்க்கதரிசிகளும் இந்த கிருபையின் காலத்துடைய தொடக்கத்தையும் முடிவும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. இது தேவ ரகசியம். அந்த கிருபையின் காலத்தின் முடிவில அடையாளங்கள் ஒன்று இருக்கு. நிச்சயம் இந்த கிருபையின் காலத்தில் தான் 7 ஆண்டு தொடங்கறதுக்கு முன்ன கிறிஸ்து இயேசு ரகசியத்தை குறித்து அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய எத்தனை ஆண்டுகள் இந்த கிருபையின் காலம் இருக்கும் என்பதை குறித்து பிதாவை தவிர குமாரனும் அறியார். அப்ப இந்த 7 ஆண்டு உபத்திர காலத்தில நடக்க போகிற காரியத்தை எல்லாம் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வாரம் அளவும் அந்த தீர்க்கதரிசனத்துல பாருங்க 27 அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அது 3 வருஷம். அந்த 7 ஆண்டு ரெண்டா பிரிக்கணும். 3 வருஷம் என்பது உபத்திர காலம், இன்னொரு 3 வருஷம் என்பது மகா உபத்திர காலம். இந்த 3 வருஷம் உபத்திர காலம் முடிந்த பிறகு அடுத்த நடக்குதுன்னா அந்த வான மண்டலத்தில ஒரு யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல மீகாவேலுக்கும் அந்த சாத்தானுக்கு ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்துல சாத்தான் வீழ்ச்சி அடைந்து தள்ளப்படுவான். அப்பதான் பூமிக்கு வரான். அப்ப பூமிக்கு 3 வருஷம் தள்ளப்பட்டான். 7 ஆண்டு முடிந்தவுடனே இல்ல 7 ஆண்டுக்கு மத்தியில 3 வருஷம் தெளிவா வேணும். அதுதான் அது 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ரெவல்யூஷன்ல. அதாவது மகா உபத்திரவத்தின் கடைசி நாட்கள். எனக்கு இருக்க சந்தேகம் அல்ல, அதாவது உபத்திரவ காலம் 3 ஆயிடுச்சு, மகா உபத்திரவத்தின் கடைசி தொடக்கம். சரி, இப்போ நம்ம வெளிப்படுத்தல நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறதுனால இது நம்ம சுலபமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த மிருகத்தனமான மனுஷன் வெளிப்படும் பொழுது 3 வருஷம் நல்லவனை போல இருப்பான். அடுத்த 3 வருஷம் போல இருப்பான்ன்றதோட கிறிஸ்துவை போல வெள்ளை குதிரை மேலே வருகிறதும் அதைத்தான் தானியேலிலே நமக்கு சொல்லப்படுகிறது. கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள். இது எந்த காலம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வருகையின் நாட்கள் வெளிச்சமா இருக்குமா இருளா இருக்குமா? கர்த்தருடைய வருகையின் நாள் வெளிச்சமா இருக்கும். இல்ல, சூரியன் அந்தகாரப்படும், அப்படிதான் சத்திரங்கள் விடும். நீங்க ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்களேன். அதாவது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவா? இப்போ நம்ம கடைசி நாட்களில இப்ப ஐயாலாம் பேசுறது பைபிள் இருக்கிறது என்ன இருக்குதுன்னா, சூரியன் விழும், சந்திரன் விழும். இது தானியேல் புஸ்தகத்துல ரகசியமாக புஸ்தக சூழல எழுத வைக்கப்பட்டது, முத்திரை போடப்பட்டது. வெளிப்படுத்தல ஆண்டவர் ரிவீல் பண்ணிட்டாரு. 7 வருஷம், அந்த 7 வாரம் அப்படின்பது, ஒரு வாரம் என்பது 7 வருடங்கள், 3 வருடம், அடுத்த 3 வருடம். அவன் கிறிஸ்துவை போலவும் நல்லவனை போலவும் வஞ்சிக்கிறவனாக இருப்பான். அடுத்து அவனுடைய 3 வருஷத்தின் துவக்கத்துல இருந்து அவனுடைய விஸ்வரூபத்தை காட்டுவான். ஏன்னா தலைவர் வராரு மேல. அந்த இருக்கிற 3 வருஷத்துக்குள்ள இவன் என்னன்னா செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்ய ஜனங்கள் நம்பக்கூடியவனா மாறுறான். ஆனா அவன் கீழே வந்த பிறகு அவனுடைய சுயரூபம். அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம அந்நாட்களில் அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும். அப்படி என்றால் அந்த 7 ஆண்டுகளுக்கு பின்பு. ஆமா பாஸ்டர். பாருங்க தானியேல் புஸ்தகத்துல பாருங்க, அந்த 27ஆம் வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த பாதி வாரம் சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஏன்னு சொன்னா
அவன் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அந்த 7 ஆண்டு அந்த 3 வருஷம் உபத்திர காலத்துல. அப்போ கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் அவன் உட்கார்ந்து, இனி பலி செல் என்னைய நீங்க ஆராதிக்கணும், நீ எனக்கு பலியும் காணிக்கும் ஒழிய பண்ணுவான். ஏன் அப்படின்னா அவன் தள்ளப்படுறதுனால அவனுடைய சுவாபத்தை இவன் இந்த இடத்துல வெளிப்படுத்த. அப்ப அந்த வசனத்தை இயேசு தெளிவா சொல்றாரு, நிற்க தகாத இடத்திலே அவன் நிற்க காணும் பொழுது. ஏன்னா நிற்க தகாத இடம் எது? அவனுக்கு தகுதி இல்ல. தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவனுக்கு நிற்க தகாத இடத்திலே அவன் நிற்கிறான். அதை நீ காணும் பொழுது, தேவன் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் அவன் நிற்கிறான். நிற்க நீ காணும் பொழுது நீ என்ன செய்யணும் என்பதை பட்டியலிட்டு சொல்றாரு. அந்த பட்டியலிட்டு வருகிறதில் தான் இந்த 24 வசனம் நமக்கு சொல்ற இல்லையா, 7 ஆண்டு முடிந்த பிறகு அந்த கடைசி நாட்களில். என்னன்னு கேட்டா நம்ம சொன்னதே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா ஜனங்களுக்கு குழப்பம் உருவாகும். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு அப்படின்னு சொன்னா 7 ஆண்டுகளுக்கு பின்பு, அது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அப்போ அந்த உபத்திரவத்திற்கு பின்பு இயேசு பகிரங்கமாய் வருவதற்கு அதுதான் நான் இப்போ கேட்கிறேன். ஏன்னு கேட்டா சொல்லுங்க. இப்ப என்னங்கன்னா 7 வருஷம் 3 வருஷம் முடிவுல அவர் வெளிப்பட போகிறார். அவர் பகிரங்க வருகை குறிக்கும். அவர் ஒலிவ மலை மேல நிற்கக்கூடிய அந்த வருகையில் தான் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் விழுந்து அந்தகாரப்பட்டு இருக்க போகிறது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சொன்ன தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்தில் அந்த 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா தானியேல் சொல்லுகிறார். என்னன்னா 1260 நாள், 2வது 1260 நாள் முடிந்த பிறகு யூதர் கேலண்டர் பிரகாரம் உபத்திர காலத்திலேயே இது ஒரு பகுதி. வானத்தில் உள்ள சத்துவங்கள் சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடாது இருக்கும். அப்போது சந்திர நட்சத்திரங்களை விழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். எல்லாம் அந்த கடைசி 7 ஆண்டு கடைசி மணி நேரத்துல நடக்கிற சம்பவம். 7 ஆண்டு முடிந்த அடுத்த நொடிய தேவன் வருவார். இப்போ இங்க என்ன சொல்லிருக்கு, அந்த உபத்திரவத்துக்கு பின்பு உபத்திரம் சொல்லி இருக்குதாங்க. 7 ஆண்டு முடிந்த பின்னு சொல்லல, உபத்திரத்துக்கு பின்னு. 7 ஆண்டு முடிஞ்சு அந்த 3 வருஷத்தின் இறுதி நாட்களிலே நடக்க வேண்டிய காரியம் தெளிவாயிடுச்சுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நான் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போது மிகவும் புகழ்பெற்ற சில ஊழியக்காரர்கள் வேற வித்தியாசமான பண்றாங்க, பேசுறாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண பிறகு ஒரு அவுட்லைன் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, உபத்திரவ காலத்துக்கு பின்பு. அப்போ அந்த பின்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் வரப்போறாரு. ஆமா, அவர் வரப்போறாரு. வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குன்றது தான் இந்த சம்பவம். அந்த உபத்திர காலத்துக்கு கடைசி. ஆமா, அதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசிக்கலாம். 13:10 வசனத்தை வாசிக்கலாம். வானத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். அப்போ அவர் வரத்துக்கு முன்னாடி ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழே பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்போ அவர் பகிரங்கமா வர்றதுக்கு முன்னாடி இந்த அதிசயங்கள் நடக்குது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமா இருக்கும் அல்லவா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 23 வாசிப்போம். இதெல்லாம் வேகமா வாசிக்கிறதுக்கு, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களையும் பார்த்தேன், அவைகள் ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை அல்ல, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. இப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் பகிரங்கமாய் வரும்போது இந்த பூமியில என்னென்ன நடக்கும் என்ற ஒரு வார்த்தைகளை பார்க்கும். அடுத்தபடியாக யோவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள்
ஒளி மழுங்கிடும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பகிரங்க வருகைக்கு முன்பாக, அதாவது பகிரங்க வருகைக்கு முன்பாக, அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாமும் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதன் பிறகு அவர் வருவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள் அதானுங்க ஐயா. ஒரு நிமிஷம் அதுல ஓகே அந்த விஷயம் அந்த கடைசி மணி நேரத்தில் அவர் வெளிப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்ன கூட நடக்கக்கூடியதா இருந்தாலும் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை உள்ள 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். இப்ப இந்த கூட்டி சேர்க்கிற விஷயம் அவர் வந்த பிறகுதான் நடக்கிற ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா வெள்ளையாட்டையும் செம்மறையாட்டையும் அவர் பிரிக்கக்கூடிய அந்த காலத்துல தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்ப கூட்டி சேர்ப்பார் அப்படின்னும் போது அதுக்கு முன்ன அவர் வருவதற்கு முன்னே இந்த காரியங்கள் நடந்து அவர் வெளிப்பட்ட பின்பு கூட்டி சேர்க்கிற காரியங்கள் வருது. அதுல ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன் கேட்டா ஐயா சொன்ன மாதிரி, ஏன் கேட்டா ஐயா ஒரு நிமிஷங்க, நீங்க பேசுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 இருந்து 27 வரையிலும் இருக்கிறது தான் மிகவும் சர்ச்சைக்குரிய காரியமாகும். உலகம் முழுவதும் பெரிய பெரிய தேவதாசர்கள் இதை குறித்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா. இப்போ ஐயா சொன்ன மாதிரி 7 ஆண்டுகள் அப்படின்றதையும் பார்த்தோம். முடிவில் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கணும் பார்த்துட்டோம். இப்போ கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு இங்க இருக்கும்போது அப்ப 7 ஆண்டுக்கு பிறகுதான் தம்முடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்ப்பார். அதுதாங்க பைபிள்ல இப்போ 26, 27 நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்பொழுது? வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும், இதெல்லாம் சூரியன் இருளாகும், சந்திரன் இருளா மாறும் பொழுதுதான் இதெல்லாம் முடிகிற நேரத்துல மனுஷகுமாரன் வானத்திலிருந்து வருவாரு. 7 வருஷம் முடிஞ்சு அப்பொழுது பூமியில் உள்ள கடையாந்திரங்களை சிதறடிக்கப்பட்ட தம்முடையவர்கள் யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்களேன். சகரியா 2:6. ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆகாயத்து 4 திசைகளிலும் அப்படின்றது பூமியில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளிலிருந்தும். ஏசாயாவுல வசனம் சொல்றீங்களா 11ஆம் அதிகாரத்துல 10-11, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடிய ஈர்க்கும் ஈவையும் வேருக்கு ஜாதியை, அதாவது ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபார ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசரியாவிலும் எகிப்திலும் பாத்சிராவிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேரிலும் ஆமோத்சியத்திலும் சமுத்திரத்தின் தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ மீதியானவர்கள்னாக்க முன்னாடியே ஒரு கூட்டம் என்ன பண்ணப்பட்டது, 2ஆம் விசை தன் கரத்தை நீட்டி பிடிக்கிறார். அதேதான் போயிட்டாங்க இல்லையா ரகசிய வருகையில. 2வது அவர் வரும்பொழுது ரகசிய வருகையில போயிடுறாங்க. இன்னொரு கூட்டமும் தன் ஜீவனை கொடுத்து போகிற இல்ல அதுக்கப்புறமா எண்டுல வர்றத இன்னொரு மீதியான கூட்டம். நடுவுல ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவங்கள நமக்கு ஏற்கனவே யோவான் திரளான கூட்டத்தை பார்த்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது 7ஆம் அதிகாரத்துல. அப்போ ஜீவனை கொடுத்து அந்த நாட்கள்ல இந்த மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்படுகிற அனைவரும் அங்க போய் நிற்கிறத பார்க்கிறோம். அதுக்குதான் சொல்றாரு, இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தோய்த்து விளக்கப்பட்டு வந்தவர்கள். அப்ப கடைசியாய் அவங்க மீட்கப்பட்டு அங்க நிக்கிறாங்க. அதுலயும் அந்த 7 ஆண்டு காலம் அங்கங்க சிதறடிக்கப்பட்டு ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மீதியா இருக்கிறவர்களை 2ஆம் முறை திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். சரி, இதுல பாருங்க, மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் ஒப்பிட்டு அதை கோர்வைப்படுத்தி நாம் பேசுகிறோம். இயேசுவே சொன்ன ஒரு காரியம் நமக்கு ஆணித்தரமா அங்க இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த பாழாக்குறவன் அருவருப்பு அவன்
நிற்கத்தகாத இடத்திலே அவன் வந்து நிற்கும் பொழுது, அதை நீங்கள் காணும் பொழுது நீங்க ஒண்ணு செய்யணும். நீங்க எல்லாரும் யூதயாவில் உள்ளவர்கள் எல்லாம் எங்க ஓடி போங்க? மலைக்கு ஓடி போங்க. அன்று மலைக்கு ஓடி போக கடவீர்கள். அந்த நாளில இதை காணும்போது நீ தப்பித்துக்கொள்ள பாதுகாக்க முடியும். அதற்கு பிறகு என்னென்ன நடக்குதெல்லாம் பட்டியல் உபத்திரத்தெல்லாம் சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டு வந்த பிறகு எல்லாமே இந்த 7 ஆண்டு உபத்திர காலத்துல நடக்கிற சம்பவம் தான். கிறிஸ்து இயேசு வருகைக்கு முன்பாக, 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கிற சூரியனு, சந்திரனு, நட்சத்திரம் எல்லாமே இந்த 7 ஆண்டு உபத்திர காலத்தை முடியும். அப்ப அந்த 7 ஆண்டு முடிகிற வேளையில மனுஷகுமார் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது மனுஷகுமார் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகல் மேல் வருகிறதை காண்பார்கள். யார் பாக்குறது? மலைக்கு ஓடி போனாங்களே இவங்க எல்லாரும் அந்த நாளில இருக்கிறவங்க காண்பார்கள். அதில வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது. எப்பொழுது? மனுஷர் அப்பொழுதுனா கேள்வி பண்ணும். எப்பொழுது? எப்படி அப்படின்னு தெலுங்குல. அப்பொழுது. அப்பொழுதுனா எப்போ? மனுஷகுமாரன் வந்த பொழுது, காண்கிற அப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அந்த நாளில யாரெல்லாம் எங்கெங்க ஒழிஞ்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூதனை அனுப்பி, மனுஷகுமார வந்துட்டாருப்பா, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாரும் கூட்டி சேர்ப்பார். 7 ஆண்டு உபத்திர காலத்துக்கு பிறகு மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வருவார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்க, கடைசி நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கில் ஒலிவ மலையில் வந்து நிற்கும். புரியுங்களா? அப்பொழுது பூமிக்கு வருவது தான் 2ஆம் வருகை. இயேசு மத்தியாகாயத்தோடு ரகசிய வருகை. ரகசிய வருகைக்கு 2ஆம் வருகைக்கு இடைப்பட்ட காலம் தான் 7 ஆண்டு உபத்திர காலம். இந்த 7 ஆண்டு உபத்திர காலம் முடிந்த பிறகு நடக்கிற சம்பவம் தான் அந்த நாளில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எங்கெங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் தூதனை அனுப்பி கூட்டி சேர்ப்பா என்று தெளிவா அவரு விலைக்கு சொல்லி இருக்கிறார். நல்லது. அதாவது இதுல வந்து 2 சந்தேகம். இது வந்து எனக்கு வருகிற சந்தேகம் அல்ல. நான் பல புத்தகங்களை படித்தது மாத்திரமல்ல, சில தேவ செய்திகளை கேட்கும்போது ஏற்பட்டதான சந்தேகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் சர்ச்சைக்குரிய சில காரியங்கள் உண்டு என்று சொன்னால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி குறித்து சர்ச்சைக்குரிய காரியங்கள். 2வது, அபிஷேகம் ஒருவன் பெற்றான் என்று சொன்னால் அந்நிய பாஷை தான் அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம் என்பது அநேகருடைய சர்ச்சைக்குரிய காரியங்கள். 3வதாக பார்க்கும்போது இங்க இருக்கிறதானே இவைகள் இங்க பார்க்கும்போது, ஒன்று, இந்த இடத்துல அந்த நாட்களிலே அந்த உபத்திரம் முடிந்த பின்புனாக்கா 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு, அப்போ அடுத்து வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு எல்லாம் போட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டு கூட்டி சேர்ப்பாருன்னு இருக்கும்போது, அதன் பிறகுதான் அந்த ரகசிய வருகையில கூட்டி சேர்ப்பாரா என்ற சர்ச்சைக்குரிய இல்லைங்க. நான் வந்து பொதுவானதை நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றது வந்து சர்ச்சைக்குரிய காரியங்கள் என்னன்றது ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படிதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய காரியங்கள் இருக்கும்போது கூடுமான வரையிலும் நாம் இனி வருகிற நாட்களில், இதோ பதிவு பண்ணா கூட நல்லதான், வருகிற நாட்களில் இப்பேற்பட்ட சர்ச்சைக்குரிய காரியத்தை நாம என்ன செய்யணும்னு கேட்டா பல விளக்கங்களின் மூலமாய் அறிந்து கொண்டு பேசினால் ஜனங்களுக்கு குழப்பம் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய அபிப்பிராயம், ஐயா ஜெயக்குமாருடைய அபிப்பிராயம், மெல்கியாவுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு இது இடம் கிடையாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது இப்படிதான், இது வசனம் இருக்கு நீங்க நிரூபிக்கிறீங்க இல்லையா, அந்த வசனத்தை நம்ம ஜனங்களுக்கு நிரூபிக்க கூடுமான வரையிலும் நாம் அதுதான் பாஸ்டர். இப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு செய்ய வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கு. அவர் 2ஆம் வருகை வந்த பிறகு. ஆனா முக்கியமா அந்த நாட்களில திருசபையாக நாம் இருக்க மாட்டோம், நாம் அவரோடு கூட இருப்போம். ஏன்னா ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவாருன்னா அந்த கூட்டத்துல வந்து தனக்காக வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள். இதுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இல்லை. ஆனா அந்த நாட்களில் கைவிடப்பட்டவர்கள், குறிப்பா யூத ஜனம், மீதியா இருந்தவர்கள், அவங்களுக்குரிய காரியங்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அவரோடு கூட இருக்கணும்ன்றதுக்கு உறுதியா நீங்க வாழணும். நம்ம கிறிஸ்தவனா இருந்தா மட்டும் போதாது, அதாவது நாங்க பிரீச் பண்ண மாத்திரம் போதாது, வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாய் கட்டாயம் இருந்தால்தான் அவரோடு கூட போக முடியும். தவிர இல்லைன்னா எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவன் நீதியின்படி தான் நியாயம் தீர்ப்பார். அதுல மிஸ் ஆகவே மாட்டோம். இது இரக்கத்தின் காலம். ஆண்டவர் இரக்கம் கொடுத்து வருகிறார். இரக்கம் இருக்கும் போதே
இரக்கம் பெற்றவர்களாய் தேவன் பக்கமாய் திரும்புவோம். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார். ஆமென். அதுக்கு பிறகுதான் அந்த தானியேல் சொல்லுகிற அந்த 2090 நாள், அந்த 30 நாளுக்குள்ள சாத்தானை சிறைப்பிடித்து அவனை சிறைச்சாலையில் தள்ளுவது, இந்த ஜனங்களை கூட்டி சேர்ப்பது. அதுக்கு அடுத்தது ஒரு 45 நாள் சொல்றாரு. அதுல உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி 1000 வருஷ அரசாட்சி ஆளுவதற்கு எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஆகையால் தான் தானியேல் சொல்லுகிறார், அந்த 1340 நாள் வரை காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்பதாக கடைசியா அவர் முடிக்கிறது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனவே தேவனோடு கூட இணைந்து தேவனோடு கூட வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவங்க சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய காரியங்கள் உலகத்தில் அவங்க கோணத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் குறிப்பா இந்த நாட்களில் நாம் இருக்க மாட்டோம். இது தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் தான் தவிர அந்த நாட்களில் நாம் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதுக்கு தான் இயேசு ஏற்கனவே ரத்தம் நமக்காக சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு இருந்தோம்னா நம்ம ரத்தம் சிந்தாம அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தில் அவரோடு கூட போய் சேர்ந்துடுறோம். அதுல எச்சரிக்கையா இருந்து அதுல கவனமா இருந்து மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள, உயிரோடு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படி வாழும் போதுதான் எக்கால சத்தம் அவங்க காதுகளுக்கு கேட்கும். இவைகளெல்லாம் தப்பித்து கொண்டு இவைகளை குறித்தே நாம் பாராமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே மீதியான காரியங்கள் 2 பகுதி யோசித்தோம். ஆனால் ஒரு பகுதியிலே இவ்வளவு தூரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பகுதியில நாம் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு காரியமும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குமானால் நீங்களும் பதிவு பண்ணலாம். அதை நாங்களும் தெரிந்து கொள்ள அவைகளிலும் ஆராய்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். எனவே அடுத்த பகுதியில மீதியான காரியங்களை குறித்து நாங்கள் உங்களோடு கூட பேசுகிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.